ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 4 2024 ஆரம்பிக்கலாங்களா? ஃபுல் டைமர், பார்ட் டைமர், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருக்குமான 120 நாள் டெய்லி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டடி பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு கம்ப்ளீட் பிளானாக இது வந்திருக்கும். டே 1 to டே 120 என்னென்ன படிக்கணும், என்ன பாடம் படிக்கணும், எந்த புக்கு படிக்கணும், எப்படி கொண்டு போகணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி 6 மாதத்துக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட முடியும். ஓகேவா? சரி, பார்த்துலாம். அண்ட் குரூப் 4க்கான மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் December 28 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வித் ஆஃபர் ப்ரைஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துலாம். ரைட்டு. ஸோ பிளானர் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டே 1 டே 2 என்னென்ன படிக்கலாம் எல்லாத்துக்குமான பிளான் நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருவோமே. ரைட்டு. ஸோ ஆனுவல் பிளானரில் ஜான்வரி மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவாக. ஜூன் மாதம் எக்ஸாம். இந்த ஜூன் மாதன்றது உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் கூட வந்து இப்போ நகை போகலாம். நம்ம அதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். பட் நம்ம மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் ஜான் டு ஜூன் இந்த 6 மாதம் ப்ரைம் பீரியட். இந்த 6 மாதம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணிங்க. இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட ஃப்ரெஷராக இருந்தாலும் ஜீரோலேருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் உங்களால் முடிக்க முடியும். அவ்வளோதான். ஓகே, மைண்டில் இதை மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாமே ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும், விட்டு விடாது கற்றுக்கொள்ளலாம். ஒரு பிளான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, குரூப் 1 குரூப் 4 இல்லை லைஃப்பில் மற்ற விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது என்னடா இது அப்புறமா தான் தோணும். நிறைய படிக்கணும், தமிழ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், எல்லாரும் படிக்கிறாங்க, யூடியூப்பில் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கன்ஃபியூஷன் பெருசாக வந்து வரும். எல்லாமே ஓரமாக வச்சுருங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது December 23, 2023. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பிளான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் பார்த்தாலும் சரி, ஒரு வாரத்துக்குள்ளே என்ன படிக்க போகிறோம், என்ன பிளான் பண்ண போகிறோம், யாரை ஃபாலோ பண்ண போகிறோம், எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் வின்னன் ஷைடில் பிளான் கொடுத்துருக்காங்க. பிளான் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுனா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இவன் பெஸ்ட்டு கிடையாதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? நான் போகிறது தான் பெஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. யூடியூப்பில் இப்போ எல்லாமே தான் வந்து வரும். இது சீசன், இது வியாபாரம், எல்லாம் பண்ண தான் செய்வாங்க, வீடியோ போட தான் செய்வாங்க. நம்ம அதை வந்து குறை சொல்லவே கூடாது. நானும் வந்து போடுறேன், எல்லாம் போட தான் செய்வாங்க. பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். பிளான் ஃபுல்லாக பார்த்துட்டு இது பெஸ்ட்டுனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ கேரண்டி கொடுக்குறேன். ரைட்டா? ஓகே, பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 120 நாள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் ஜான் டு ஜூன் அப்படின்னு சொல்லும் போது மொத்தமாக 180 நாள் நீங்கள் வந்து இப்போ உண்டு இல்லையா? ஓகே, பட் நான் ஏன் கொடுத்துருக்கேன், ரஷ் பண்ணுற மாதிரி ரஷ் பண்ண கிடையாது. எக்ஸாம்பிள் டே 1ல் ஒரு பிளான், டே 2 ஒரு பிளான், டே 3 ஒரு பிளான் வந்து இப்போ இருக்கும். ஒரு சில பேர் டெய்லி வந்து இப்போ முடிப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒரு பார்ட் டைமாக இருக்காங்க. அப்படின்னா டே 1ல் பாதி மட்டும் தான் முடிச்சிருப்பாங்க, டே 2ல் அதை போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 120 நாளை நீங்கள் அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது 150 இருந்து 160 வரைக்கும் வந்து இப்போ போயிடும். சரியா? அது மட்டும் இல்லை, நான் ஜனவரி மாதம் பார்க்கல, பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தாலும் இந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகணும். அது மாதிரி தான் பிளான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த 120 நாள் 4 மாதம் பக்காவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பார்த்துலாமா? அண்ட் ப்ளஸ் நம்ம டெலகிராம் சேனலான வின்னன் ஷையர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபாலோவர்ஸ் வரணும் அந்த மாதிரி கிடையாது. அதில் ஃப்ரீ குவிஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் எக்ஸாம் ட்ராக்கில் சூப்பராக இருக்க முடியும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். சரிப்பா, குரூப் 4னா என்ன போஸ்ட் இருக்குது, என்ன வேகன்சி இருக்குது, என்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். திரும்ப அதை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கவில்லை, நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஓகே, இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது இதுதாங்க. ஃபாலோ ரெகுலர்லி, தினசரி கடைப்பிடிக்க வேண்டும். எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மேட்ரே வேணாம். படிக்கணுமா அன்றைக்கே படிங்க. ரொம்ப எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வந்து ஓகே. அதை தாண்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சில விஷயங்கள் தியாகம் பண்ணாதான் அடுத்த விஷயங்கள் அடைய முடியும். ஒரு சில்லியான விஷயங்கள்லாம் போனால் போகட்டும், அதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. எமோஷனு, சென்டிமெண்ட்டு, ஃபீலிங்கு எல்லாமே ஓரமாக எடுத்து வைங்க. ப்ராக்டிக்கலாக என்ன, எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா எல்லா கஷ்டமாக வரும். லவ் கஷ்டம், ஃபினான்ஸ் கஷ்டம், வீட்டில் கஷ்டம், மேரேஜ் பண்ணுற கஷ்டம், மாமியார் கஷ்டம், மாமனார் கஷ்டம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் எமோஷனல் ஃபீலிங் சென்டிமெண்ட் ஓரமாக தூக்கி வச்சுட்டு எனக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் தானாக சரியாகும். மைண்ட் தயவு செஞ்சு ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரிப்பா, நம்ம பிளான் பொறுத்த வரைக்கும் கவர் பண்ண போகிற விஷயங்கள் சமச்சீர் புத்தகம் மட்டும்தான் கவர் பண்ண போகிற குரூப் 4க்கு. சமச்சீர் மட்டும் பார்த்தா போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து இப்போ பண்ணிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமச்சீர் வேர்ல்டில் சில டாபிக் மட்டும்தான் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பிளானிங் பொறுத்த வரைக்கும் டெய்லி தமிழ் வந்து இப்போ படிக்க போகிறீங்க. பிளானிங் ஹவர்ஸில்
டெய்லி மினிமம் 4 மணி நேரம் எடுத்துக்குவாங்க, மேக்ஸிமம் 6 மணி நேரம், இல்லை 5 ஹவர்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஜிஎஸ் கவர் ஆகணும், லாங்குவேஜ் கவர் ஆகணும், மேக்ஸ் வந்து கவர் ஆகணும். முடிஞ்சு போச்சா? ரைட். பாட வாரியாக வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இது முக்கியம், அது முக்கியம், இந்த கேள்வி முக்கியம், அது மாதிரிலாம் பார்க்க வேணாம், எல்லாமே வந்து நாங்கள் படிக்கணும். பட் ஆர்டராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், சிலபஸில் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே உல்ட்டா வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு தேவை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே ரைட்டு. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 200 கேள்விகளில் 175 நீங்கள் எடுத்து ஆகணும், அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்படின்னா 100 மார்க் தமிழ் கேட்குறாங்கன்னா இதில் குறைஞ்சபட்சம் 95 மார்க் எடுத்தாகணும், குறைஞ்சபட்சம் 95 வந்தே ஆகணும், எடுத்துடலாம். ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிற தமிழுக்கு கேரண்டியாக 95 எடுக்கலாம். நான் வந்து அடிச்சு கொடுக்குறேன், எழுதி கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். சரியா? அடுத்தது 75 மார்க் ஜிஎஸ் கேட்குறாங்க. ரைட்டா? இந்த ஜிஎஸ்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 55 கேள்வி அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் 25 மார்க் மேக்ஸ் கேட்பாங்க, அது 23 கிட்ட இங்கே வந்து பின்னாக அட்டன் பண்ணி ஆகணும். ரைட்டா? சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 173 கிட்ட வந்து பின்னாக வரும். ஸோ முன்ன பின்னா வந்து பின்னாக இருக்கும். ஸோ 170 180 கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட முடியும், அவ்வளோதான். ரைட்? வேறு எதுவும் மைண்டில் வந்து பின்னாக வேண்டாம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, பாலிட்டி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, இந்த ஆர்டர் தான் எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் வந்து பின்னாக கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பின்னாக முடியும். ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிளான். அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான பிளான் இங்கே வந்து இருக்கும், டே வைஸாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டே வைஸாக வந்து பின்னாக கொடுத்துருப்போம். ஸோ முழு விவரம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, பார்க்கலாம். ஓகே, பிளான் டே 1 நான் என்ன வந்து பின்னாக பண்ணணும். டே 1 பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், சிலபஸை ஃபுல்லாக படிக்கணும். ஃபுல்லாக படித்து சிலபஸை ஃபுல்லாக மக்கப் பண்ணணும். ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிட்டு அதை பார்க்காம எழுதி பார்க்கணும். சரியா? எதை படிக்கணும்? ஜிஎஸ் ஃபுல்லாக படிக்கணும். அதாவது சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அந்த மாதிரி கிடையாது. சயின்ஸில் ஒரு 10 கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 வந்து பின்னாக இருக்கும், பாலிட்டியில் ஒரு 5 வந்து பின்னாக இருக்கும், எக்கனாமியில் ஒரு டாபிக் இருக்கும். எல்லா டாப்பிக்கும் ஒரு ஐஃபன் மாறாமல், கமா மாறாமல், புல் ஸ்டாப் மாறாமல், தமிழ் பகுதி ஆ ஆ இ எல்லாமே படிக்கணும். இலக்கணம், கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்களா, அந்த வார்த்தை ஃபுல்லாக வந்து படிக்கணும். சிலபஸை ஃபுல்லாக முடித்து ஃபுல்லாக மக்கப் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். 120 நாளில் 119 நாள் தான் உங்களுக்கான பிளான். ஒரு நாள் அந்த ஸ்டடி பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நாள் யார் ஒருத்தர் கரெக்டாக வந்து எடுத்து சிலபஸை முடிச்சு போகிறாங்களோ அவங்க தான் இந்த 119 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் இல்லை இந்த ஒரு நாள் பண்ண மாட்டேன், இது வேஸ்ட் நினச்சிங்க அப்படின்னா மீதிக்கு 119 நாள் உங்களுக்கு வேஸ்ட்டாக வந்து பின்னாக போயிடும். தயவு செஞ்சு டே 1 அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே படிக்க வேண்டாம், எதுவுமே படிக்க வேண்டாம். சிலபஸை கம்ப்ளீட்டாக மக்கப் பண்ணுங்கள், தரவாக படிங்க. 1க்கு 4 வாட்டி படிங்க, ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கணும். நான் வந்து கேட்குறேன், ரமேஷ் சிலபஸ் சொல்லு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு வாயில் வந்து பின்னாக வரணும். பாலிட்டியா, அடிப்படை உரிமையா, எந்த லைனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, டிபிஎஸ்பி எங்கே வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க, எந்த லைனில் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு கையில் வந்து பின்னாக இருக்கணும். அது யார் கையில் இருக்குதோ அவங்க தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். சிலபஸை படிக்காமல் மேலே வந்து பின்னாக போகாதீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ பிளான் நான் டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து பின்னாக புரியும். ஓகே ரைட். டே 2 பாலிட்டி வந்து பின்னாக ஆரம்பிக்க போகிறீங்க. எல்லா டெய்லியும் உங்களுக்கு தமிழ் இங்கே வந்து பின்னாக இருக்கும். ஸோ தமிழை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்து வச்சிருப்பேன், அதை பற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயல் வைஸ் போனாலே வந்து பின்னாக போதும். ஒரு மாதத்தில் நீங்கள் 2 இயல் வந்து பின்னாக முடிக்க முடியும். 2 இயல் அப்படின்னா 6th 7th வந்து பின்னாக முடிச்சிடலாம். ஓகே, அப்போ 4 மாதம் கம்ப்ளீட்டாக வரும்போது நீங்கள் 10th வரைக்கும் ஃபுல்லாக வந்து பின்னாக முடிச்சிருப்பீங்க. 11th 12th லாஸ்ட்டாக வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே நியூ புக்ஸ் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புது புத்தகம் தான் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. ஓல்டு புத்தகம் இப்போ வந்து பின்னாக வேண்டாம், அது அப்புறம் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ டே 2 பாலிட்டி வந்து பின்னாக படிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு விஷயங்களும் நீங்கள் என்ன கொடுத்துருப்பேன்னா இது சிலபஸில் கவர் ஆகிற டாபிக். புரியுதா? இங்கே கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் சிலபஸில் கவர் ஆகிற ஒரு டாபிக். ரைட்? அப்படி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இதை அங்கே வந்து பின்னாக மார்க் பண்ணிக்கணும். இந்த டாப்பிக்கு இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்து பின்னாக படிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போது 6th புக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து பின்னாக படிக்கணும். ரைட்? 10th புக்கில் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரியாம்பிள் இது வரைக்கும் படித்தா வந்து பின்னாக போதும். ஏன்னா இந்த டாப்பிக்கு நீங்கள் ஃபுல் புக்கை படிக்க வேணாம். இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடிப்படை உரிமை, அரசுக்கு நெறிக்காட்டும் உரிமை டிபிஎஸ்பி இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த டிபிஎஸ்பி இதெல்லாம் நீ பின்னாடி வந்து பின்னாக படிச்சிக்கலாம். ப்ரியாம்பிள் மட்டும் படித்தா வந்து பின்னாக போதும். ஓகேவா? அப்போ தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் மட்டும் டே 1 வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே லெவலுக்கு 12th புக்கில் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 6th 10th 11th நிறைய இருக்குது நினைக்க வேண்டாம். 12th புக்கில் ஒரு பேஜ் தான் படிக்க போகிறீங்க, 10th புக்கில் ஒரு பேஜ் தான் படிக்க போகிறீங்க, 6th புக்கில் 4 பேஜ் படிக்க போகிறீங்க. அந்த 4 பேஜும் கதை மட்டும் தான் வந்து பின்னாக இருக்கும். முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸை முடிச்சுட்டு தான் உள்ளே வந்து பின்னாக போகணும். சிலபஸை படித்தா தான் இப்போ என்ன பண்ணுவீங்க, சிலபஸை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறமா 10th புக்கை பொட்டி பார்ப்பீங்க. 10th புக்கை பொட்டி பார்க்கும்போது டே 1 பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ப்ரியாம்பிளை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது சிலபஸை படிக்கலை, சிலபஸ் படிக்காமல் 10th புக் எடுத்தால் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ப்ரியாம்பிள், அடிப்படை உரிமை, டிபிஎஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவீங்க.
சிலபஸ் படிச்சுட்டு போனால் டே 1ல் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பேஜ் மட்டும் படித்தா போதும், உங்களுக்கே ஐடியா வந்து கிடச்சிடும். பிளான் வந்து பின்னாக தேவையில்லை, யார் ஹெல்ப் வந்து பின்னாக தேவையில்லை. சரியா? இது டே 1. சார் டே 2, டே 3 வந்து பின்னாக பாருங்கள். இதில் நான் டேட் வந்து பின்னாக கொடுக்கல. டேட் நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஜான்வரி மாதம் ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஜான் 1 வந்து பின்னாக ஆரம்பிச்சிடணும். சரியா? சப்போஸ் லேட்டாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் ஜான் 2 பார்க்குறீங்க, ஜான் 10 பார்க்குறீங்க, பிப்ரவரி மார்ச் பார்க்குறீங்கன்னா, என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த நாள் டே 1 வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வந்து பின்னாக பார்க்கலாம். சப்போஸ் பொங்கலுக்கு அப்புறம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜான் 15 டே 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிப்ரவரி மாதம் பார்க்குறேன் அப்படின்னா பிப்ரவரி 1 டே 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிப்ரவரி 14 பார்க்குறீங்க, லவர் ஸ்டடி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நாளில் டே 1 வந்து பிளான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு டே 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்சிபிளாக எல்லாருக்குமே இது பயன்படும். அதுக்காக எப்பயும் டேட் வந்து பின்னா போட மாட்டேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டே 3 வந்து பாருங்கள், சேலின் ஃபீச்சர்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கேன். சேலின் ஃபீச்சர்ஸுக்கு 12th புக்கில் வந்து பின்னாக இருக்கும். அதை மட்டும் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. ப்ளஸ் இந்த டாபிக் பாருங்கள், இது புக்கில் வந்து பின்னாக இருக்காது. 25 பார்ட்ஸும் 12 ஸ்கில்ஸும் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணி ஆகணும், வீடியோ வந்து பின்னாக ஃபாலோ பண்ணுங்கள். மேட்ரு வந்து பின்னாக முடிச்சு போச்சு. சரியா? ப்ளஸ் தமிழ் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. இதே மாதிரி தான் எல்லாமே நான் வந்து பின்னாக கொடுத்துருப்பேன். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் டே 4, சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் கொடுக்கப்பட்டிருக்கா. இது 12th புக்கில் இருக்க ஒரு டாபிக். சிலபஸில் இந்த டாபிக் வந்துருக்காது. ஆனால் இந்த டாப்பிக்கை புக்கில் படிக்கும் போது தான் அந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாக புரியும். சரியா? முக்கியமான சாப்டர் அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் டே 5, சிட்டிசன்ஷிப் குடியுரிமை. பாருங்கள், திரும்ப 10th புக்குள்ளே வந்து பின்னாக வருது. பிரியாமல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. நான் ஏன் வந்து ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா, எல்லாமே இங்கே வந்து கொண்டு வந்துட்டேன். பேசிக்கிட்டே போனால் வளவளன்னு பெருசாக வந்து பின்னாக போகும். ஸோ சிம்பிளாக வந்து பின்னாக முடிச்சிடுறேன். இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம டெலகிராமில் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கோங்க. PDF ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். பார்த்து டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரியா? என் 120 நாளுக்கும் நான் வீடியோவில் இப்போ சொன்னேன் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே வந்து போகும். எனக்கும் எனர்ஜி கிடையாது, பார்க்குற உங்களுக்கும் பொறுமை கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டைமை சேவ் பண்ணி கொடுக்க நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக மட்டும் நான் வந்து பின்னாக சொல்லிடுறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டே 6 பாருங்கள், அடிப்படை உரிமை அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். சிலபஸ் படிச்சுட்டு அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். நடுவில் ரிவிஷன் வந்து பின்னாக வரும். இந்த ரிவிஷன் கேப்பில் ரிவிஷன் பண்ணுங்கள். கேப்பை சும்மா வந்து பின்னாக விடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு பாலிட்டிக்கு அப்புறமா நம்ம அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பாலிட்டி முடிஞ்சு போச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாலிட்டி வந்து பின்னாக முடியல. பட் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, INM, ஜியாகிரஃபி இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பின்னாக கொண்டு போகும். ஏன்னா எல்லாமே படித்தா மாதிரி வந்து ஃபீல் ஆகணும். நம்ம ஒன்று பின்னாடி மட்டுமே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா படிக்கலையோ மட்டுமே தோண்டே வந்து பின்னாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அப்பாடா எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்து பின்னாக வந்துடும். சரியா? ஸோ INM நம்ம வந்து பின்னாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், சிலபஸ் டாபிக் நான் வந்து கொடுக்கல. இங்கே இது எல்லாமே புக்கில் உள்ள டாபிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆன்டி காலனியல் மூவ்மெண்ட், ஃபவுண்டேஷன், இல்லை இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோம் ரூலில் இருந்து இது வரைக்கும் படித்தா வந்து பின்னாக போதும். நெக்ஸ்ட் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் 10th புக் கொடுத்துருக்கேன், 12th புக் கொடுத்துருக்கேன், 8th புக் கொடுக்கல, 9th வந்து கொடுக்கல. காரணம் என்னன்னா, சிலபஸை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சிலபஸில் இந்த புக்கில் உள்ள டாபிக் படிக்கும் போது தான் சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்ற விஷயம் உங்களுக்கு வந்து பின்னாக புரியும். ஓகேவா? இப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. INC ஆரம்பிக்குது அப்புறம் விஷயம் வந்து பின்னாக இருக்கும். ரிவால்ட் அப்புறம் மாதிரி வந்துருக்கும். சிலபஸ் முடிச்ச கையோட அந்த புக்கில் இந்த டாபிக் படிக்கும் போது சிலபஸ் டாபிக் நம்ம வந்து பின்னாக பார்த்தோம் அப்புறம் மாதிரி புரியும். நம்ம சொல்கிற எல்லா விஷயமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமா விக்னேஷ் கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பின்னாக போதும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், டேர்ம் டு ரிவிஷன் கொடுத்துருக்கேன், அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் நீங்கள் ஒரு சில விஷயம் மட்டும் ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக ஃபாலோ பண்ணணும். இதை டே 11 பொறுத்த வரைக்கும், டே 12, டே 30 பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்டு புக்கை வந்து பின்னாக படிக்கணும். இந்த புக்ஸ் அதாவது டே 11ல் இருந்து நோட் பண்ணிக்கோங்க. டே 11, டே 12, டே 13. ஓகேவா? இந்த 3 நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சால் ஓல்டு புக்கில் படிங்க. இல்லைனா அந்த 3 நாள் மட்டும் வேறு எதனா வந்து பின்னாக படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 3 நாளுக்குள்ள கண்டென்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏன்னா ஓல்டு புக்கை தேடி பிடிச்சி படிக்கிறதுக்கு PDF படிக்கிறதுக்கு மேபி உங்களுக்கு ரிஸ்க்காக வந்து பின்னாக இருக்கலாம். PDF கொடுத்துருக்கேன், ஓகேனா எடுத்துக்கோங்க. இல்லை கண்டென்ட் புதுசாக இருக்குது அப்படின்னா அது ஒரே ஓரமாக வச்சுருங்க. நான் அதுக்கான வீடியோவும் நோட்ஸை வந்து கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பெருசாக அதுவும் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான். எக்ஸாம்பிள் மைசூர் வார், மராத்தா வார், கர்நாடக வார், இந்த மாதிரி தான் பின்னாக வரும். எக்ஸாம்பிள் ரெகுலேட்டிங் ஆக்ட்லாம் வந்து ஒழுங்குமுறை சட்டம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். அதாவது இந்த பிளான் ஃபாலோ பண்ண முடியல, டே 11, 12 ஃபாலோ பண்ண முடியலனா நான் கொடுக்குறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டே 15. ஸோ இதெல்லாம் வந்து பின்னா அப்படியே நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஒரு ஈஸியான விஷயம் மட்டும்தான், டக்கு வந்து பின்னாக முடியும். ஓகே. இப்போ இந்த எக்ஸிக்யூட்லாம் பாருங்கள், முன்னாடியே சில விஷயம் வந்து பின்னாக படிச்சிருப்போம், இப்போ பாதி வந்து பின்னாக படிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். 3 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேங்க. இந்த 3 நாள் ரிவிஷன் வந்து பின்னாக பண்ணணும். ரிவிஷன் கொடுக்குன்னா ரிவிஷன் வந்து பின்னாக பண்ணுங்க. காரணம் என்னென்னா,
சில பேர் மொத்தமாக முடிக்கலாம், இல்லை மொத்தம் முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கேப் எடுத்து பொறுமையாக வந்து பிளான் படிங்க, அவசரமே இல்லை. 120 நாள், அது 140 ஆனாலும் பரவாயில்ல, 180 ஆனாலும் பரவாயில்ல. எக்ஸாம் உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் தாங்க வரப்போகுது, ஜூன் மாதக்குள்ளே கண்டிப்பாக வந்து பின்னாக வராது. அப்போ இந்த 6 மாதம் கையில் இருக்குது அப்படின்னா 120 நாள் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்படி வந்து பின்னாக மாற்றிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக வந்து பின்னா தேவைப்படாது. நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயமே நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 7, குரூப் 8 எல்லா எக்ஸாமுக்கான மேக்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாபிக் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ரைட். ஸோ டே வைஸாக வந்து பின்னாக இருக்குது. ரைட், நம்ம ஸ்கால் பண்ணிட்டு பின்னாடி வந்து போயிடலாம். டவுட்ஸ் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட்ஸ் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட் பண்ணி சீக்கிரம் வந்து பின்னாக வரும் உங்களுக்கு. சரியா? கவலைப்படாதீங்க. ரைட், ஓகே. சரிப்பா, லாஸ்ட்டாக வந்து பின்னாக போயிடலாம், ரொம்ப டைம் வந்து பின்னாக ஓட்ட வேண்டாம். ரைட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், திருக்குறள் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க்கில் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோ. எல்லாமே ஒரு பழைய வீடியோஸ் தான், பட் அதே போதுமானதாக வந்து பின்னாக இருக்கும். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், ஸோ டே 5. ஓகே, இங்கே பாருங்கள், டே 108ஓட நீங்கள் படிக்க வேண்டிய நிறைய எல்லா விஷயம் வந்து பின்னாக முடிச்சிடும். ஸோ 108 எமர்ஜென்சி இல்லையா? ஸோ ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து பின்னாக முடிச்சு வச்சுருப்போம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரிவிஷன் தான். 11th ரிவிஷன், 12th ரிவிஷன், மேக்ஸ் ரிவிஷன், பாலிட்டி ரிவிஷன் எல்லாமே வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? எல்லாம் நம்ம வந்து பின்னாக முடிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் சயின்ஸுக்கு மட்டும் பிளான் வந்து பின்னாக இருக்காது. சயின்ஸ் நான் பிளான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும், சில பேர் கடுப்பாக வந்து பின்னாக இருக்கும். சயின்ஸை வரப்போகிற கேள்விகள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் சயின்ஸுக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக வந்து கொண்டு வரேன். நீங்கள் 100 நாள் பிளான்குள்ளே கொண்டு வர வேண்டாம், தனியாக பண்ண வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் போதுமானதாக இருக்கும். எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இல்லை எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போ சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் அண்ட் தமிழுக்கும் நான் ஸ்பெஷலாக வந்து கொண்டு வருவேன். அதுபடி ஃபாலோ பண்ணாலே போதும் குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக. ஓகே, இதுக்கு நம்ம டெலகிராமை மறக்காமல் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ பேட் ஸ்டடிங் வந்து பின்னாக இருக்குது. இதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் புது வீடியோ வந்து பின்னாக வரும், அதை ஃபாலோ பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். அப்டேட்ஸ்க்கு டெலகிராம், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தாங்க பிளானு. இந்த 120 நாள் நான் படிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா திரும்ப நான் சொல்கிறேன், 120 இஸ் ஈக்குவல் டு 140, 150, 160, 180 வரைக்கும் வந்து பின்னாக போகும். ரைட்டா? அதாவது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ பிளான் பிடிஎஃப் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள், சிலபஸ் கம்பேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் எடுத்து பாருங்கள், ஒர்த்தாக இருக்குமானா ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் எழுதி கொடுக்குறேன், இந்த பிளான் ஃபாலோ பண்ணி சிலபஸ் முடிக்க முடியாது வந்து கேளுங்க. தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வரும், சூப்பர் 50 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப் 4 ரிசீவ் ஆக போது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக இருக்கும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாலே 6 மாதம் சிலபஸ் முடிச்சு எக்ஸாம் கையில் வந்து பின்னாக இருக்கும். ஒரு வியூஸ்க்காக வீடியோக்காக மட்டும் கிடையாது. யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கல வந்து பின்னாக பார்க்காதீங்க. பட் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், பிளானை முடிச்சு எக்ஸாம் கையில் ரிசல்ட் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கான ரேங்க்ஸ் கொடுத்துருக்கோம், ரிசல்ட் கொடுத்துருக்கோம் மீன்ஸ் பசங்க படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் கைடு மட்டும் தான் பண்ணேன், நானே அதுக்கு வந்து முழு காரணம் கிடையாது. சரியா? இவ்வளோ தான் வந்து பிளானு. டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? நன்றி, வணக்கம்.